ஹாய் ஐ எம் A65 நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழில் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ எங்கேருந்து தொடங்குறது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, அண்டு கொஷின்ஸ் எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் சைக்காலஜிக்கலாக மைண்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு இன்னைக்கு நீங்கள் எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டைலாக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து டாபிக் உள்ள போயிடலாம். நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அது இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் எல்லாமே பார்த்தாச்சு மேக்ஸிமம் பாஸ்ட் டென்ஸ்ல. ஸோ அதுல டூ டிட் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ்குள்ள என்டர் ஆயிருவோம். ஸோ இன்னைக்கு வந்து வென்னுனா என்னன்னு பார்த்தோம், வேர்னா அந்த மாதிரி என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஹவு லாங் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ ஹவு லாங், ஹவுனா எப்படி, ஹவு லாங் அப்படின்னா வந்து எவ்வளவு காலம் ஆனது, ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலமானது இல்ல எவ்வளவு நேரமானது. காலம்ங்கிறது டைம் குறிக்கலாம். ஸோ மந்த்தை குறிக்கலாம், டேட்டை குறிக்கலாம், வீக்கை கூட குறிக்கலாம், இயர்ஸை கூட குறிக்கலாம். ஹவு லாங்கிறது எவ்வளவு நேரம் ஆனது அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து ஹவு லாங் யூஸ் பண்ணிக்கலாம். ஹவு லாங் டிட் இட் வெயிட் ஹியர், டிட் யூ வெயிட் ஹியர், ஹவு லாங் டிட் யூ வெயிட் ஹியர். இங்க வந்து எவ்வளவு நேரம் நீ காத்து இருந்த. ஹவு லாங் டிட் யூ வெயிட் ஹியர், வெயிட் ஹியர்னா நீ வெயிட் பண்ணு. டூ யூ வெயிட் ஹியர்னா நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா வழக்கமா. ஸோ டிட் யூ வெயிட் ஹியர்னா நீ வெயிட் பண்ணியா, இங்க வெயிட் பண்ணியா. ஹவு லாங் டிட் யூ வெயிட் ஹியர்னா இங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒரு ப்ரொசீஜரா வரும். ஸோ இன்னைக்கு ஒரு டைம் இல்லாதனால கொஞ்சம் ஸ்பீடா நடத்துற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ நான் இனிமேல வந்து கண்டினியூஸ் போட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் சைட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கனால நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் ஒதுக்குறது கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. வர ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நான் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட்ல இருந்து. ஹவு லாங் டிட் யூ வெயிட் அப்படின்னா எவ்வளவு நேரம் காத்திருந்தாய். ஹவு லாங் டிட் யூ வெயிட் ஹியர்னா இங்க எவ்வளவு நேரம் காத்திருந்தா அப்படின்னு சொல்றது. ஹவு லாங் டிட் ஹி வெயிட், அவன் எவ்வளவு நேரம் காத்திருந்தான். ஹவு லாங் டிட் ஷி வெயிட், அவ எவ்வளவு நேரம் காத்திருந்தா, இந்த மாதிரி சொல்றது. ஹவு லாங் டிட் யூ வெயிட் வந்து நீ எவ்வளவு நேரம் காத்திருந்த அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட் வேணாலும் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வேணா போட்டுக்கலாம். ஹி சி இட் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஐ வெயிட்டட் ஃபார் 2 hours, நான் 2 மணி நேரமா வெயிட் பண்ணேன். ஐ வெயிட்டட் ஃபார் 2 hours பட் தே டிட்ன்ட் ரிட்டர்ன், அவங்க திரும்பி வரவே இல்லை. தே டிட்ன்ட் ரிட்டர்ன் அது நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறது இப்படிதான். தே டிட்ன்ட் ரிட்டர்ன். ஸோ டின்ட் சேர்த்துக்கணும். டின்ட்னு சொல்லலாம். ஸோ இது டின்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஷார்ட்டா நம்ம யூஸ் பண்றதுனால டின்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஐ வெயிட்டட் ஃபார் 2 hours பட் தே டின்ட் ரிட்டர்ன். ஷீ டின்ட் ரிட்டர்ன், அவன் வரல. ஹீ டின்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ வெயிட்டட் ஃபார் 2 hours பட் ஷீ டின்ட் ரிட்டர்ன். ஹவு லாங் டிட் யூ ஸ்டே தேர், அங்க எவ்வளவு நேரம் காத்திருந்த, அங்க எவ்வளவு நேரம் தங்குறீங்க, எவ்வளவு நாள் தங்குற. ஹவு லாங் டிட் யூ ஸ்டே தேர், அங்க எவ்வளவு நாள் தங்குற அப்படின்னு கேட்கறதுக்கு ஸ்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு மெனி, இப்போ ஹவுலே வந்து ஹவு மெனி இருக்கு, ஹவு மச் இருக்கு, ஹவு லாங் இருக்கு. ஸோ ஹவு மெனினா ஒரு காலத்தை தாண்டி ஒரு எவ்வளவு ஒரு குவான்டிட்டியை சொல்றது. குவான்டிட்டி அப்படின்னா வந்து ஒரு அளவை சொல்றது. ஹவு மெனி, ஃபார் எக்ஸாம்பிள் how many days did you wait there, அங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். how many days did you stay there, அங்க எவ்வளவு நாள் காத்திருந்த, ஸ்டே பண்ணிருந்த அப்படின்னு சொல்றது. how long did you how many days did you stay there, அங்க எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணிருந்த அப்படின்னு கேக்குறது. I stayed for 10 days, நான் வந்து 10 days அங்க தங்கியிருந்தேன். how long does it take, இது எவ்வளவு நேரம் ஆகும், இது எவ்வளவு நேரம் ஆகும், வழக்கமா எவ்வளவு நேரம் ஆகும். how long did it take னா இது எவ்வளவு நேரம் ஆனது. how long will it take னா வந்து இது எவ்வளவு காலம் ஆகும். ஸோ இது மாதிரி தான் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸா மாத்துறது, பாஸ்ட் டென்ஸை ஃபியூச்சர் டென்ஸா மாத்துறது. இதெல்லாம் போக ஃபியூச்சர் டென்ஸை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹவு மச் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஹவு மச் டிட் இட் காஸ்ட், இது எவ்வளவு காசு ஆனது அப்படிங்கிறது. எவ்வளவு அப்படிங்கிற ஒரு குறிக்கிறதுக்காண்டி இது யூஸ் பண்றோம். ஹவு லாங் டிட் இட் காஸ்ட். ஓகே, நான் வந்து இன்னைக்கு ரொம்ப குறைஞ்ச டயத்துல தான் நடத்திருப்பேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு புரியாதவங்க ரொம்ப ஷார்ட் வீடியோவா தான் இதை எடுத்துட்டு போயிருப்பேன். ஏன்னா வந்து பிகாஸ் என் சைட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னா இது ரெக்கார்ட் பண்றதே ஒரு லேட் நைட்ல, கிட்டத்தட்ட லேட் நைட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாரி guys, this is A65. Thanks for watching this video and love you guys.